கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் பார்க்குறோம். 14, 17 வசனங்கள், 16 வசனங்களை பார்க்கின்ற வேளையில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். மேலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நல்ல நடக்கையில் நடத்தப்பட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு நல்ல நடக்கையோ கூட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 14 வசனத்தில் பார்க்குறோம், எவர்கள், எல்லாரும் அல்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய புத்திரராக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? உங்களுடைய காரியங்களெல்லாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? நாம் ஆண்டவரை என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து இன்று வரை நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீர்கள்? யார் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார்? ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர், ஏக திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்றென்றும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படி தேவனாலே வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடும். ஆகவே இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று ஆவியானவர் தாமே ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி என்று சொன்னால் 2 பேருடைய 3 பேருடைய காரியங்களினாலே நிலைவரப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே இட் இஸ் த விட்னஸிங் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தேவனுக்கு முன்பாக நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்த ஆவியா தேவனுடைய பிள்ளை புத்திரராக தேவனுடைய ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.